அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சில நேரங்கள்ல நம்ம சமூக வலைதளங்கள்ல நம்ம போகும்பொழுது, நம்ம மனநிலைக்கு தகுந்த மாரி யாராவது ஒருத்தர் பதிவு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பதிவுல பார்க்கும்போது, இத நம்ம சொல்லலாமா அப்டின்னா, ஒருத்தரோட அனுமதி இல்லாம சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அதுபோல நானு பலத படிச்சேன். அதுல ஒரே ஒருத்தர மட்டும் ரீச் பண்ண முடிஞ்சது என்னால. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, முல்லைத்தீவு கலையரசன் சொல்லிட்டு முகநூல்ல வரார். அவரோட பதிவுகள் வந்து ரொம்ப கவனத்தை ஈர்க்கிற மாரி, ஏதோ நமக்காக நாமளே எழுதின மாரி தோணும். ஸோ, அந்த வகையில இப்ப எழுதியிருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. இத்தனை மனிதர்கள் இருந்தும் ஒருவர் தனிமைப்படுத்தப்பட்டு அவரது அனாதைத்தன்மையை உணர்கிறார் என்றால், இத்தனை மனிதர்கள் இருந்தும் ஒருவர் தனிமைப்படுத்தப்பட்டு அவரது அனாதைத்தன்மையை உணர்கிறார் என்றால், அதைவிட மிகப்பெரிய வலி வேறு எங்கு தான் இருந்துவிடப் போகிறது? அதைவிட மிகப்பெரிய வலி வேறு எங்கு தான் இருந்துவிடப் போகிறது? இதை எழுதினவர் வந்து பார்த்தீங்கன்னா, முல்லைத்தீவு கலையரசன். இத்தனை மனிதர்கள் இருந்தும் ஒருவர் தனிமைப்படுத்தப்பட்டு அவரது அனாதைத்தன்மையை உணர்கிறார் என்றால், அதைவிட மிகப்பெரிய வலி வேறு எங்குதான் இருந்துவிடப் போகிறது? அவர் மொழிக்கு எனது குரல். ஈரோடு தங்கவேல் சிவலிங்கம். நன்றி. தேங்க்யூ.